ப்ரீடரில் இன்வெஸ்ட் பண்ணணும். அதாவது நல்ல இடத்துல வந்துட்டு நல்ல தண்ணியை கொண்டு போயிட்டு அந்த சந்தன மரத்துக்கு ஊற்றணும். அப்படி ஊற்றுனீங்க அப்படின்னா அந்த ப்ரீடர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல க்ரோ அப்படிங்கிறது ஆகும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதான்னு தெரியல. இந்த எக்ஸாம்பிள் சுத்தமாக வந்துட்டு உங்களுக்கு புரியலனா கூட மறுபடியும் கேளுங்க, புரியலனாலும் விட்டுருங்க. அதாவது என்னென்னா சிம்பிளாக சொல்கிறேங்க. அதாவது ஒரு வேல்யூபிளான ஒன்றத்தை கொண்டுட்டு போயிட்டு வந்துட்டு பிரயோஜனம் இல்லாத ஒன்றத்தை இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். ஓகேங்களா? அதாவது வளர்ந்து வரக்கூடியது. இப்போ நீங்கள் அதுவே ப்ரீடரில் இன்வெஸ்ட் பண்ணீங்க, ஆடுகளில் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ரீடரை வாங்கி இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு லைஃப் டைம் வரைக்கும் உங்களுக்கு ப்ரீட் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து அதுலேருந்து ப்ரீட் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். அது வந்துட்டு நீங்கள் வாங்கி விற்க உங்களுக்கு ப்ராடக்ட் வந்துட்டு இதாகும். நான் அதான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதாவது நீங்கள் ஈல்டில் தான் கவனம் செலுத்தணும், ப்ராடக்ட்டை மூவ் பண்ணுறதுல தான் கவனம் செலுத்தணும், ப்ராடக்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுறது அதாவது ப்ராடக்ட்டை எடுக்கிறதுல தான் கவனம் செலுத்தணும்னு சொல்லியிருப்பேன். அதுதான் வந்துட்டு விஷயம். அதாவது எதுலேருந்து நம்மளுக்கு காசு வருதோ அதில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும். அதாவது ஒரு நிலையாக ஒரே இடத்துல இருக்கக்கூடியதில் போய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. கொட்டகைங்கிறது ஒரு நிலையாக ஒரே இடத்துல இருக்கும். அந்த இடத்துல அது வந்துட்டு பணம் மறுபடியும் நமக்கு கொடுக்க போகிறது இல்லை. புரியுதுங்களா? அதில் போயிட்டு நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாஸ் தான் ஃபேஸ் பண்ணுவீங்க. அது வந்துட்டு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு இருக்கும்போது அதில் பெருசி லெவலில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடாது. அதனால் கொட்டைகளை வந்துட்டு கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பேசிக்காக நார்மலாக இருந்தால் போதுங்க. ரொம்ப வந்துட்டு பெரிய லெவலில் நீங்கள் பண்ணணும் அவசியம் கிடையாது. அதனால தான் நான் மோஸ்ட்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா தலைமுறை வளர்ப்பில் சுற்றி வந்துட்டு நெட்டு கட்டி அதிலே கூட சில பேர் வளர்ப்பாங்க. அந்த நீங்கள் கொட்டைகளை இன்வெஸ்ட் பண்ணுற காசை தீவனத்திலேயோ இல்லை வந்துட்டு அடுத்தடுத்த கெடாக்களை வாங்குறதுல அடுத்தது நல்ல ப்ரீடை போய் வெளிநாட்டில் போயிட்டு வெளிநாடுன்ற மாதிரி வெளி ஊரில் போயிட்டு நல்ல ப்ரீடை வச்சுருப்பாங்க. அந்த ஃபார்மில் ஒரு சில பெரிய ஃபார்முலா அதில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரீடை வந்துட்டு வாங்கிட்டு வந்து நீங்கள் ஒரு 4 ப்ரீடை வாங்கிட்டு வந்து வச்சிங்கன்னா லைஃப் டைம் ஃபுல்லாக உங்களுக்கு அதே ப்ரீட் அப்படியே கண்டினியூ ஆகும். ஓகேங்களா? நீங்கள் அப்படியே அடுத்தடுத்த கிராஸ் வந்து நீங்கள் அது பண்ணிக்கலாம். கான்செப்ட் என்னென்னா ஸ்டார்டிங்கில் கொட்டைகளை இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? இதுதான் கான்செப்ட். ரெண்டாவது ப்ரீடரில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அப்படி ப்ரீடரில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நார்மலான ப்ரீடரை வாங்காதீங்க. பெரிய லெவலில் இருக்கக்கூடிய பாயரியோ இல்லை வந்து தலைச்சேரியோ இந்த மாதிரி வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா ஜமுனாபாரியோ இந்த மாதிரி வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னா நீங்கள் வந்துட்டு நம்ம ஊரில் இருக்கக்கூடிய நாட்டாடு கூட கிராஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல குட்டி உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். பாயிண்ட் நம்பர் 1. அதே இது வந்துட்டு இது ஒரு விஷயம். ரெண்டாவது தீவனங்கள் இதெல்லாம் வந்துட்டு பெரிய லெவலில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. தீவனங்களை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் எந்த மாதிரி தீவனம் போகிறதுங்கிறது நான் இப்போ அடுத்து கண்டினியூஸாக ஒரு சீரிஸ் மாதிரி வரும். அந்த வீடியோவில் நான் போடுறேன் தீவனம் ஸ்டார்டிங்கில் எந்த மாதிரி பண்ண சொல்லிட்டு. இந்த வீடியோவில் வந்துட்டு இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இதுவே பார்த்தோன்னா 8 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதிலேயே வந்துட்டு கவர் பண்ணிட முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு நம்ம ப்ராக்டிக்கலாக சொன்னால் தான் வந்துட்டு ஆடியன்ஸுக்கு புரியுது. ஓகேங்களா? அது வந்துட்டு ஒரு சில ஆடியன்ஸுக்கு அப்போ ஏன்னா கேட்குறாங்க ரொம்ப எலாபரேட்டாக சொல்லுங்க ப்ரோ அப்போ தான் வந்து புரியுது சொல்லிட்டு கேட்குறாங்க. அதனால் வந்து நம்ம ரொம்ப சிம்பிளாக வந்துட்டு தெளிவாக வந்துட்டு சொல்கிறோம். ஸோ ஏன்னா இதுவே வந்துட்டு பெரிய வீடியோ வந்துருச்சு. இதை மட்டும் நீங்கள் கான்செப்டில் வச்சு இதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங் டைமில் வரும்போது பார்த்தீங்கன்னா 2 ஆடு வாங்குங்க. 2 ஆடு வாங்கி தரையிலே வளர்த்தா உங்களுக்கு அதுவே போதும். இல்லை அதிலே உங்களுக்கு அனுபவம் கிடைச்சிரும். அதுவே உங்களுக்கு வந்துட்டு போதுமானதாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு நான் சொல்ல வந்த விஷயம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் பர்சனலாக டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. அதுவும் இல்லை அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே கொடுத்துருக்கோம். அங்கே வந்துட்டு எனக்கு பர்சனலாக நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கின்னு நீங்கள் வந்துட்டு அங்கே